வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் சினிமாவில் ஆல்ரவுண்டராக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். அண்ட் நம்ம டிஎன்னா அதில் ஒருத்தர். ஆக்டிங் அண்ட் மியூசிக் அண்ட் லிரிக்ஸு இதெல்லாம் தாண்டி டைரக்ஷனுன்ற ஒரு ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது எல்லாத்தையும் கட்டி போடுற ஒரு கயிறு தான் அந்த டேரக்டருன்ற ரோலுன்றது. அண்ட் அதை பர்ஃபெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். இது வரைக்கும் 4 படங்கள் தான் எடுத்திருக்காரு. பவர் பாண்டி அண்ட் அசுரன், அப்புறம் நீக் அண்ட் கடைசியாக இட்லி கடை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. அண்ட் நான் இப்போ தான் ரீசெண்டாக இட்லி கடை படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, பேசிக்காக அவரோட டைரக்ஷன் மற்ற டேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு யூனிக் ஸ்டைலில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் நம்ம டிஎன்ஆ படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரெடிஷ்னல் டச் இருக்குங்க. அந்த குலதெய்வம் இந்த சீன் நம்ம இட்லி கடையில் இருக்கிறதா இருக்கட்டும். அண்ட் அந்த அடங்காத அசுரன் சாங்கே ஒரு ட்ரெடிஷ்னல் வைப்பில் தான் ஹோல் அந்த சாங்கே எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் உண்மையாலுமே டிஎன்ஆ கிட்ட ரொம்பவே என்னை அட்மையர் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் மேக்கிங் யாருமே மோஸ்ட்லி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அந்த சைஃபை அண்ட் இல்லைனா அந்த ஜென்சிக்கு அந்த ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வர்ற படங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி இருக்குது. இப்போ நிறையா வைலண்ட்டான ஃபிலிம்ஸ்லாம் வர்றதுக்கு மத்தியில் இப்படி ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் டச் இருக்கிறதுன்றது சூப்பரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் அவரோட ரைட்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவரோட அந்த கொலாபரேட்டிவான ஒர்க். இப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா திடீர்னு ஒரு அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி லைன் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கும். அண்ட் எங்கேயுமே அந்த கதை இப்போ ட்ரெடிஷ்னல் பார்ட்டுக்காகன்ட்டு ஸ்டாப் ஆகாது. அது அப்படியே கொலாபரேட்டிவாக ஆக்ட் ஆகும். ஸோ அது ரைட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம் அது பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு தனி சீன் ஒதுக்கி இப்போ அதுக்குன்னு ஒரு தனி பாட்டு அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் இது அந்த ஸ்டோரி லைனோட அந்த கொலாபரேட்டிவாக இருக்கனால அந்த ஒரு விஷயம் பெருசாக தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் அந்த டச் அவரோட படங்களில் எல்லா படங்கள்லேயுமே இருக்கும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் விஷயமாக நான் இப்போ பாசிட்டிவாக பார்த்தேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் ஒரு லேமன் ஹீரோ. இப்போ தனுஷ்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கூடையுமே கனெக்ட் ஆவார். ஏன்னா அவரோட அந்த லுக்காக இருக்கட்டும், அவரோட அந்த ஸ்டைலுமே நம்ம இண்டியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி நம்ம லேமேனுக்கு எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி தான் அவரோட ஸ்டைல் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கும். அண்டு இனி ஒரு விஷயம் அவரோட அந்த ஜான்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இப்போ பவர் பாண்டி அவரோட ஃபஸ்ட்டு படம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிங்கிள் பர்சனை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு வயசானவரை பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபுல் கதையுமே மூவ் ஆகிட்ருக்கும். அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, அவரோட ஆசைகள் என்னென்ன அப்படின்றத சூப்பராகவே அந்த படத்தில் கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் படம் ரொம்ப வருஷம் கழித்து ராயன் படம் ரிலீஸ் ஆகுது. ராயன் படம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜான்ரா ஷிஃப்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் அண்ட் ரொம்ப ரேஜாக இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கனாலே. அண்ட் அப்படியே அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அண்ட் அது அந்த நம்ம இப்போ எல்லா பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 to 25 அந்த ஏஜ் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு அந்த படங்கள் பிடிக்கிற மாதிரி பயங்கரமாக எடுத்திருந்தார் அந்த படத்தையும். அண்ட் இனி ஒன்று இப்போ ரீசெண்டாக இட்லி கடை. அண்ட் இது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎன்ஆவோட பெஸ்ட்டு டு த பெஸ்ட் அப்படின்னு என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை தான். எனக்கு அந்த படம் அவரோட இந்த 3 படங்களுக்கு ஏற்ற அதெல்லாம் அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் அப்படியே பாசிட்டிவ்ஸாக மாற்றின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் எப்படிங்க சொல்கிறது, அந்த படத்தோட மோட்டிவே சூப்பராக இருக்கும். நம்ம எதை தேடி ஓடுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் நம்ம பல வருஷங்களாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி தான் அந்த ஹீரோவுமே பல வருஷங்களாக எதுக்கு நம்ம ஓடுறோம் அப்படின்றதே தெரியாமல் ஓடிட்டுருப்பார். அண்ட் நிறைய சூப்பர் ஹார்ட் வார்மிங்கான சீன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். நம்ம குலதெய்வம் ஏன் கும்பிடுறோம், அண்ட் குலதெய்வம் ஏன் வழிபடுறாங்க அப்படின்ற ஒரு நிறைய ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயங்கள், நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண விஷயங்களுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குற வகையில் அதனோட இது இருக்கும். ரொம்ப திணிக்கிற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப சாதுவாக அந்த சட்டிலாக அதில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கதையோடு அந்த ஒன்றி இருக்கிறது தான் அந்த ரைட்டிங் பார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா இருக்குது அவரோட ரைட்டிங் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு மெயின் ஆஃப் த ரீசன் தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ அந்த ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி வந்து அவரோட ரைட்டிங்குமே வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குங்க. இப்போ அவர் ரிவெஞ்ச் ஸ்டோரினா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரைட்டிங் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார். அண்ட் வந்து இனி ஒரு விஷயம் வந்து என்னன்னு நான் வந்து பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணேன்னா, இப்போ ராயன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட லைட்டிங்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த அடங்காத அசுரன் சாங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் அண்ட் வந்து ரொம்ப அந்த ஃபயர் அந்த அந்த ஒரு கலர் டோனில் வந்து இருக்கும். அண்டு மற்ற சீன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷ்ஷாக வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ப்ளூயிஷ் அந்த ஒரு நைட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கலர்ஸ்லலாம் வந்து நிறையா வந்து இருக்கும். அண்ட் அவரோட கேமரா ஆங்கிள்ஸுமே வந்து ஒரு சில சீனில் வந்து நல்லா இருக்காது. பட் ஆனால் முக்கால்வாசி சீனில் அந்த இன்டர்வல் பிளாக் சீக்வன்ஸ்லலாம் அந்த ஸ்லோமோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் வந்து தரமாக இருக்கும். அண்டு அப்படியே வந்து இட்லி கடைக்கு வந்தோன்னா அது ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ ராயன் கம்பேர் டு இட்லி கடைன்றப்ப அந்த கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பார் தனுஷ். அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட படங்களில் ஸ்டோரி எந்த அளவுக்கு மெயின் லீட் ப்ளே பண்ணுதோ அண்ட் அதை விட வந்து மியூசிக் அண்ட் சாங்ஸ் வந்து இனி ஒரு பெரிய ஹீரோனே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவரோட படம் வந்தாலே இந்த பாட்டு வந்து ஹிட்டுப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கன்ஃபார்ம்டாக வந்து கண்ணை மூடி சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து சூப்பராகவே அந்த சாங் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் அந்த மியூசிக் வந்து எடுத்து அந்த ஃபிட் இன் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து அமையும். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து நான் மெயினாக நோட்டீஸ் பண்ணினேன் என்னென்னா, அந்த தமிழ் ஸ்லாங்குங்க. இப்போ ராயன் படத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நார்த் மெட்ராஸ் அதனோட அந்த ஸ்லாங் வந்து சூப்பராகவே இருக்கும். அண்ட் வந்து இப்போ இட்லி கடை ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா, அதனோட ஸ்லாங் வந்து இந்த தேனி ஸ்லாங்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஸ்லாங்குமே வந்து மாறி இருக்கும். அங்கங்கே அந்த வாய்ஸ் டப்பிங் வந்து கொஞ்சம் மாறி இருக்குமே தவிர, பட் ஆனால் அந்த ஸ்லாங்கெல்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்படியே கடைசியாக வந்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கான ரைட்டிங்குமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ராயன் படத்தில் வந்து துர்காவுக்கு அண்ட் வந்து அவங்களோட 2 பிரதர்ஸ்க்கு வந்து அதனோட ரைட்டிங் வந்து சூப்பர் அண்ட் இன்டெப்த்தாக வந்து போயிருக்கும். அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே அந்த கேரக்டர்ஸை சுற்றி அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறதுன்றது வந்து ஒரு சூப்பரான மெத்தடாக நான் பார்த்தேன். அண்ட் இட்லி கடையுமே அப்படி தான். இப்போ நித்யா மேனனுக்காக இருக்கட்டும், அருண் விஜய்க்காக இருக்கட்டும், ஷாலினி பாண்டேவாக இருக்கட்டும், சத்யராஜ்க்காக இருக்கட்டும், அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான் தனுஷை கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டோரி லைன் அந்த பேக் ஸ்டோரி வந்து இருக்கனால அந்த ஈஸியாகவே கனெக்ட் ஆக முடிஞ்சுது மற்ற ஒரு சீன்ஸ் கூட. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் வந்து டீனா வந்து ரொம்ப யூனிக்காக காட்டுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு டச் வந்து இருக்கும். அண்டு டிஎன்ஆவோட டச் வந்து இதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து நான் இதில் எதனா மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லை மறந்துருந்தாலோ நீங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் யா கைஸ், இந்த மாதிரி வேறு யாரோட ஃபிலிம் ஸ்டைல் வந்து நம்ம போடணும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூ ஆன் த அதர் ஒன். until then, this is hats off signing off. Take care. Cheers. Bye. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம்.